வணக்கம். போன வகுப்புல இலக்குவன் போர் செய்யும் திறம் அது பற்றிய ஒரு தொடர் நிகழ்வை பார்த்து கொண்டு வந்தோம். வானரப்படைகளோடு எதிர்த்து நின்ற ஒரு அரக்கன், மாலி என்று பெயர். அவனானவன் வானரர்களோடு போர் செய்து தனது ஆற்றலை மெல்ல இழந்து கொண்டு வருகிறான். அப்படிப்பட்டவனை போர்க்களத்திலே சந்தித்த இலக்குவன், எனக்கு இணையானதோர் வீரன் நீ அல்லன், மற்ற உன்னை ஏற்கனவே பல வானரர்கள் தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களோடு சேர்ந்து நானும் தாக்குதல் என்பது போருக்கு உண்டான முறை அன்று, ஆகவே நான் உன்னை தாக்காமல் விடுகிறேன் என்று சொல்லி அந்த இடத்தை விட்டு விலகுகிறான். அந்த பாடலை தான் போன வகுப்புல நாம இறுதியாக பார்த்தோம். நினைவினுக்காக அந்த பாடல்: மின் போல் மிளிர் வாளொடு தோல் விழவும் தன் போர் தவிராதவனை சலியா என் போலியர் போர் எனின் நன்று இது ஓர் புன் போர் என்று நின்று அயல் போனா. மின் போல் மிளிர் வாளொடு, மின்னலை போன்று ஒளி சிந்தக்கூடிய வாளினது உதவியால், தோல் விழவும், தன்னுடைய தோளானது அறுபட்டு விழுகின்றது. வானரர்கள் தாக்கியதினால் வானரர்களை தாக்கிக் கொண்டிருந்த மாலி என்று சொல்லக்கூடிய அரக்கனது வாழ் தாங்கிய கையானது அறுபட்டு கீழே விழ, மேலும் தன்னுடைய ஆற்றலை காட்ட வாழ் பிடித்த கை கீழே அறுபட்டு விழுந்ததன் பின்னும் போரினை தொடர்ந்து செய்ய முன் வருகிறான் மாலி எனும் அரக்கன். அவனை பார்த்து சொல்லுகிறான் இலக்குவன், என் போலியர், என் போன்றவர்கள் போர் செய்கின்ற பொழுது இணையான வீரர்களோடு தான் போர் செய்வோம். ஏன் மாலி இணையான போர் வீரன் இல்லை என்றால், அவனது ஒரு கை அருந்து கீழே விழுந்து விடுகிறது. ஆகவே தனக்கு இரண்டு கை இருக்கிறது, இரண்டு கை உடைய நான் ஒற்றை கை உடைய மாலியோடு போர் செய்தல் முறையாகாது என்று இலக்குவன் எண்ணி அதை அப்படியே சொல்லுகிறான். உன்னை போன்றோரோடு நான் போர் செய்தல் என்பது அது ஒரு புண்ணிய போராகும். புண்ணிய நெறி என்றால் புன் போர், ஒரு புல்லிய போர், ஒரு கீழ்த்தரமான போராக இருக்கும். ஆகவே சமம் இல்லாத வீரர்களோடு போர் செய்தல் தவறு என்று சொல்லி இலக்குவன் மாலியை தாக்காமல் செல்லுகிறான். இதை பார்த்தவுடனே வானரப்படை ஆரவாரம் செய்கிறது. நீர் வீரை அனான் எதிர் நேர் வரலும் பேர் வீரனை வாசி பிடித்தவனை யார் வீரதை என்ன செய்தார்கள் என போர் வீரர் உவந்து புகழ்ந்தனரால். நீர் வீரை என, நீரினை உடைய கடல் போன்ற நிறமுடையவனாகிய ராமனுக்கு எதிர் நேர் வரலும், எதிர் நேராக இலக்குவன் வருதலும், போர் வீரர் வானரப்படை வீரர்கள் அனைவரும் பேர் வீரனை, புகழுடைய வீரனும் வாசி பிடித்தவனை, வாசின்னா அம்பு, அம்பை தாங்கி உள்ளவனுமாகிய இலக்குவனை யார் வீரதை என்ன செய்தார்கள் என, யார் அவர்கள் தங்களுடைய வீரத்தன்மையால் இத்தகைய செயல்களை செய்தார்கள். என்ன காரணம்னா, இந்த பாராட்டிற்கு அரக்கர்கள் முறையற்று போர் செய்தாலும் இலக்குவனும் ராமனும் முறையோடு போர் செய்யக்கூடியவர்கள். அதனாலதான் இந்த இடத்துல இலக்குவனை சொல்லுகின்ற பொழுது ராமனுக்கு நேர் எதிராக வந்தவன், ராமனினுடைய பாதையிலேயே அப்படியே பின்பற்றுவதற்கு உரியதாகிய நெறியிலே நிற்பவனாகிய இலக்குவன் மாலியை போர்க்களத்தில் அழிக்காமல் விட்டு வந்தது
இது போரினுக்கு உண்டான நேர்மையான முறை அன்று என்பதினால். அதனால வானர வீரர்கள் இலக்குவனை புகழுகிறார்கள். உன்னை போன்று நேர்மையான முறையிலே போர் செய்பவர்கள் யார்தான் உள்ளார்கள்? ஒருவர் உண்டு என்றால் அது ராமன். ராமனும் இலக்குவனும் போர்க்களத்திலே நேர்மையான வழிமுறையை கொண்டுதான் தங்களினுடைய போரினை செய்தார்கள். இதை பார்த்த வானரர்கள் யார் வீரரை என்ன செய்தார்கள் என, யார்தான் இப்படிப்பட்ட வீரத்தன்மையோடு புகழ்மிக்க செயல்களை செய்வார்கள்? எதிரியானவன் எப்படி இருந்தாலும் அவனை அழித்தல் தானே போர்க்கள முறை. ஆயினும் அங்கும் ஒரு நேர்மையை, அங்கும் ஒரு நல்ல வழிமுறையை கடைபிடித்து அதன் வழி போரை செய்தார்கள் ராமனும் லக்குவனும். அப்படிப்பட்ட சூழலில் வானரங்கள் எல்லாம் இலக்குவனை புகழுகின்றன. உவந்து மகிழ்வோடு புகழ்ந்தனரால் இலக்குவனை புகழ்ந்தார்கள். உடனே அடுத்தது இலக்குவன் தன்னை எதிர்க்க வந்த வேள்வி பகைஞன். ஏற்கனவே நாம பார்த்துட்டோம். 7 அரக்கர்கள் தலைமையில தான் இந்த ராவணனது படை வருகிறது. புகை நிற கண்ணன் ஒருத்தன், அதுபோல மாலி, அதுபோல் இங்கு 3ஆவதாக பார்க்க இருக்கக்கூடியவன் யாருன்னா வேள்வி பகைஞன்னு பேர். எங்கு வேள்வி நடந்தாலும் அந்த வேள்வியை தானாக முன் சென்று அழிப்பதிலே ஆற்றல் உடையவன். அந்த காலத்தில் அரக்கர்களுக்கு எதிராக யாரேனும் வேள்வி செய்தால் அவ்வாறு வேள்வியின் பயனாய் தங்களுக்கு ஏதாகிலும் இடர்பாடு வந்துவிடும் என்று கருதிய அரக்கர்கள் எங்கெல்லாம் வேள்வி செய்யப்படுகிறதோ அங்கெல்லாம் சென்று அழித்தல் தொழிலை செய்தார்கள். ராமகாதையினுடைய முதல் பகுதியிலேயே நாம் இதை பார்த்திருக்கிறோம். விஸ்வாமித்திரரே தனது வேள்வியை காக்க வேண்டிதான் ராமனையும் லக்குவனையும் அழைத்து செல்ல அயோத்தி வருகிறார். அதனால இது தொன்று தொட்டு நடக்கக்கூடிய விஷயம். அதாவது நல்லது என்று ஒன்று இருந்தால் அந்த நல்லது ஏதாகிலும் தன்னை வளர்த்து கொள்ள ஏதாகிலும் ஒரு முயற்சியில் இறங்கினால் நல்லதற்கு எதிரான தீயது அந்த நல்லதன் முயற்சியை அழிக்க முன்வரும். இது தவிர்க்க முடியாது. அதனால இந்த வேள்வி பகைஞன்னு பேர் அந்த அரக்கனுக்கு. வேள்வி பகையோடு வெகுண்டு அடரும் தோல் வித்தகன் அங்கு ஓர் சுடற்கணையால் வாழ்வு இத்தனை என்று அவன் மார்பு அகலம் போல் வித்தனன் ஆறுயிர் போயினால். வேள்வி பகையோடு, வேள்வியின் பகைஞன் என்று சொல்லக்கூடிய அரக்கனை வெகுண்டு அடரும் சினந்து போர் செய்யக்கூடிய தோல் வித்தகன், தோல் வலிமையை உடைய வித்தகனாகிய போர்க்கலையிலே வல்லவனாகிய இலக்குவன் வாழ்வு இத்தனை என்று, உன்னுடைய வாழ்வு அளவு இத்தனை நாள் தான், அது இன்றோடு முடிய போகிறது. இந்நாள் வரை நீ வாழ்ந்தது போதும், இன்றுதான் உன்னுடைய வாழ்வின் இறுதி நாள், இன்றுதான் உனக்கு உன் மரணத்திற்காக நாள் குறிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அங்கு ஓர் சுடற்கணையால் ஒளிவிடக்கூடிய ஒரு அம்பினை அவன் மார்பு அகலம் போல் வித்தனன், அவனது பரந்த மார்பை பிளந்தான் இலக்குவன் ஆறுயிர் போயினால். அந்த வேள்வி பகைஞனது அருமையான உயிர் அவனை விட்டு ஏகியது. ஆகவே இந்த வேள்வி பகைஞனை எப்படி அழித்தான்னு ஒரே பாட்டுல சொன்னாலும் அவனை எவ்வாறு எல்லாம் அவன் சிதைத்து அழித்தான் என்பதை அடுத்த பாட்டுல அழகா, அவன் அம்பு பட்டவுடனே இறந்தான், அது மரணம். அவன் எவ்வாறு அழிவினை சந்தித்தான் என்பதற்கு ஒரு விளக்கம் கொடுத்தார் கம்பர். ரொம்ப அழகான இடம். மல்லல் தட மார்பன் வடி கனையால் எல்லுற்று உயர் வேள்வி இரும் பகைஞன் வில் அற்றது தேரொடு மேல் நிமிரும் கல்லற்ற கழுத்தொடு கால்களொடும்.
மல்லல் தடமார்பன் வளப்பம் பொருந்திய பரந்த மார்பை உடைய இலக்குவன் வடிக்கனையால் கூர்மையான அம்பினால் எல்லுற்று ஒளி நிறைந்து உயர் வேள்வி தீக்கு இரும் பகைஞன் மிக்க பகைஞனாகிய வேள்வி பகைஞனை வில்லற்றது அவன் வில்லானது அறுபட்டது கழுத்து அறுபட்டது கால்களோடும் மேல் நிமிரும் தேரோடு அவன் கால்களும் அறுபட்டன அவனை மேலே உயர்ந்து வான்வழியாக செல்லக்கூடிய தேரும் கல்லற்றது கற்களும் அழிந்தன. ஆகவே இந்த அரக்கனை அழித்ததோடு மட்டுமல்லாமல் அவனது தேரையும் அவனது உடலையும் இலக்குவனது அம்புகளானது சிதைத்தன. அவ்வாறு அழித்து முடித்ததன் பின் சுக்ரீவன் சூரியன் பகைஞனை அழித்தல். சுக்ரீவன் ராமகாதையின் அடிப்படையில அவனே சூரியனது மகன். ஆகவே சூரியனது மகனாகிய சுக்ரீவன் தன் தந்தையாகிய சூரியனை ஒரு காலத்தில் வென்றவனாகிய அரக்கன், அவனுக்கு பேரு சூரிய பகைஞன்னு பேரு, அவனை சூரியன் மகனாகிய சுக்ரீவன் அழிக்கின்றான். இது இயல்புதான். தந்தையை எவன் ஒருவன் தோற்கடித்தானோ அப்படிப்பட்ட ஓர் அரக்கனை தன் காலத்து தனையன் அழிக்கின்றான். இது ரொம்ப அழகான இடம். தன் தாதையை முன்பு தடுத்து ஒரு நாள் வென்றானை விலங்கலின் மேனியனை பின்றாத வலத்து உயர் பெற்றியனை கொன்றான் கவியின் குலம் ஆளுடையான். அடுத்த அரக்கனை அழிக்கிறான். யாரு? சுக்ரீவன். அழிப்பட்டவன் யார்னா சூரிய பகைஞன்னு பேர். கவியின் குலம் ஆளுடையான். வானர கூட்டங்களுக்கு எல்லாம் தலைமை பொறுப்பை தாங்கியவனாகிய சுக்ரீவன் முன்பு ஒரு நாள் பண்டொரு காலத்துல தன் தாதையை தடுத்து தன் தந்தையாகிய சூரியனை தடுத்து வென்றவனாகிய சூரிய பகைஞனை விலங்கலின் மேனியனை மலை போல் உடம்பினை கொண்டுள்ள அந்த சூரிய பகைஞன் என்கின்ற அரக்கனை பின்றாத வயத்து உயர் பெற்றியனை புறமுதுகு இட்டு ஓடாத பெருமைக்கு உரிய ஆற்றல் வாய்ந்த சுக்ரீவன். அந்த சுக்ரீவன் எத்தகைய போர் வந்தாலும் புறமுதுகு இட்டு ஓடாமல் எதிர்த்து நிற்கக்கூடிய ஆற்றலை பெற்ற சூரிய பகைஞன் என்கின்ற அசுரனை கொன்றான், அழித்து விட்டான். ஆகவே ஒரு காலத்துல தன்னுடைய தந்தையை வென்றவனாகிய சூரிய பகைஞன் என்கின்ற அரக்கனை சூரியனது மகனாகிய சுக்ரீவன் இந்த போர்க்களத்திலே அழித்தான். இடபன் வஜ்ரத்து எயிற்றன் போர். இடபன் வானர படையை சார்ந்தவன், வஜ்ரத்து எயிற்றன் அரக்கர் படையை சார்ந்தவன். இருவருக்கும் போர். இடபன் தனி வெஞ்சமம் உற்று எதிரும் விட வெங்கண் எயிற்றவன் விண்ணதிர கடவும் கதழ் தேர் கடவு ஆளினொடும் பட அங்கு ஒரு குன்று படர்ந்ததினால் இடபன் என்று பெயர் கொண்ட வானர வீரன் தனி வெஞ்சமம் உற்று ஒப்பற்ற வலிமை மிகுந்த போரினை செய்ய விருப்பம் கொண்டு எதிரும் தன்னை எதிர்ப்பவனாகிய விட வெங்கண் விஷத்தினை போன்று கொடிய பார்வையை உடையவனோ எயிற்றவன் பற்களை உடையவனுமாகிய வஜ்ரத்து எயிற்றன் எனும் அரக்கனை விண்ணதிர கடவும் கதழ் தேர் வானம் அதிரும்படி செலுத்தப்படுகின்ற விரைவான நிலையில் ஓடி வரக்கூடிய அந்த வஜ்ர தந்தனது தேரை
கடவு ஆளினோடு அதை செலுத்தக்கூடிய பாகனோடு சேர்த்து ஒட்டுமொத்தமாக அழித்தான் இடவன். ஒரு குன்றினை படர்த்தினான், ஒரு பெரிய மலையை பெயர்த்து எடுத்து அது வஜ்ரதந்தன் வரக்கூடிய தேரின் மீது எரிய அந்த குன்றானது வஜ்ரதந்தனது தேரையும் அந்த தேரை செலுத்தி வந்த பாகனையும் ஒட்டுமொத்தமாய் கொன்றது. உடனே வஜ்ரதந்தன் என்ன செய்கிறான்? தின்தேர் அழிய சிலை விட்டு ஒரு தண்டோடும் இழிந்து தளர்த்தினன் ஆய் உண்டோ உயிர் என உறுத்து உருமொடு எண் தோழனும் உட்கிட எற்றினான் ஆள். தின்தேர் அழிய தன்னுடைய வலிமையான தேரானது இடபனால் எரியப்பட்ட மலையினால் அழிக்கப்பட்டதை பார்த்து கோபம் வந்துட்டது. தன் கையில் இருந்த வில்லை விட்டு சிலைன்னா வில்லு, சிலை விட்டு தன் கையில இருந்த வில்லை கீழே விட்டான். யாரு? வஜ்ர எயிற்றன். அந்த வில்லினுக்கு மாறாக ஒரு தண்டோடும் இழிந்து ஒப்பற்ற ஒரு தண்டாயுதத்தை எடுத்து கொண்டான். தேரிலிருந்து கீழே இறங்கினான். உருமொடு இடி போன்று உருமிக்கொண்டு எண் தோழனும் 8 தோள்களை உடைய சிவபெரானும் உட்கிட அச்சப்படக்கூடிய நிலையில உண்டோ உயிர் என்ன இந்த வஜ்ர எயிற்றவனது போருக்கு முன் நிற்பவர்கள் இனி யாரேனும் உயிரோடு இருக்க முடியுமா என்று கவலை கொள்ளும் அளவினுக்கு உறுத்து அந்த வஜ்ர எயிற்றன் கோபம் கொண்டு எற்றினான். அந்த இடவனை அடித்தான் தன் கையில் இருக்கிற கதையால். அடி உண்டவன் ஆவி குலைந்து அயரா இடி உண்ட மலை குவடு இற்றது போல் முடியும் எனும் எல்லையில் முந்தினால் நெடியன் குறியன் எனும் நீர்மையினான். அடி உண்டவன் இந்த வஜ்ர எயிற்றனது கதையினால் அடிப்பட்டவனாகிய இடவன் ஆவி குலைந்து உயிரானது போகக்கூடிய அளவினுக்கு வேதனைக்கு உட்பட்டு அயர்ந்து உடலின் துன்பம் மிகுந்து போனதினால் துன்பப்பட்டு இடியுண்ட மலை குவடு இற்றது போல் இடியால் தாக்கப்பட்ட மலை சிகரம் எவ்வாறு நொறுங்கி கீழே விழுமோ அதுபோல முடியும் எனும் எல்லையில் அழிந்து விடுவோம் என்ற கவலை கொள்ளக்கூடிய அளவில் நெடியன் குறியன் எனும் நீர்மையினான் நெடியனும் குறியனாகும் என்ற தன்மை உள்ளவனாகிய அனுமன் முந்தினான். இந்த இடவனை காத்து அந்த வஜ்ர எயிற்றனை தாக்க அனுமன் அங்கு முந்தினான். எனக்கு அழகான அடைமொழி கொடுத்தார் பாருங்க. நெடியன் குறியன் எனும் நீர்மையினான். ராமன் லக்குவனை அனுமன் பார்க்க வந்த பொழுது குறுகிய வடிவம் எடுத்து ஓர் அந்தணனை போல்தான் வந்தான். அதே ராமன் முன்பு தன்னுடைய மீ உயர் தோற்றத்தை காட்டினான். சீதையை தேடி இலங்கையினுள் நுழைகின்ற பொழுது சிறியதோர் குரங்கு வடிவம் எடுத்துதான் தேடினான். ஆனால் ராவணனது அவையில தனது நெடிய உருவத்தை காட்டினான். ஆகவே வேண்டிய பொழுது வேண்டிய வடிவெடுக்கக்கூடிய ஆற்றல் உடைய ஆதலினாலே அந்த அடைமொழியை அங்க கொடுத்துட்டார். நெடியன் குறியன் எனும் நீர்மையினான். வேண்டிய பொழுது உயர்ந்தவனாகவும் தன்னை காட்டிக்கொள்ள முடியும், அல்லது குறுகிய உடலோடு தன்னை காட்டிக்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஆற்றல் வாய்ந்த அனுமன் இப்பொழுது அந்த வஜ்ர எயிற்றன் தன்னை சார்ந்த அரக்கர்களின் சார்பாக அந்த இடவனை தாக்க இடவன் நிலை குலைந்து விழ அந்த சந்தர்ப்பத்தில் இடவனை காத்தோம் அந்த வஜ்ர எயிற்றனோடு போர் செய்ய அனுமன் உள்ளே நுழைந்தான். அனுமன் உள்ளே வந்தவுடனே வஜ்ர எயிற்றன் என்ன செய்தான்? கிடைத்தான் இகல் மாருதியை கிளர் வான் அடைத்தான் என மீ உயர் ஆக்கையினை
படைத்தானை நெடும் புகழ் பைங்கழலான் புடைத்தான் அகல் மார்பு பொடி சிதர் கிடைத்தான் தன் முன் வந்து தோன்றியவனாகிய கிளர்வான் அடைந்தான் என விளங்குகின்ற ஆகாயத்தை அடைந்தவன் என்று கூறக்கூடிய அளவிலே மீ உயர் ஆக்கையினை படைத்தானை மிக உயர்ந்த உடம்பினை படைத்தவனாகிய இகல் மாருதியை பகை தொழில் வல்லம் அனுமனை. அனுமனுக்கு இவ்வளவு அடைமொழி. கம்பனுக்கு அனுமன்னாலே ஒரு தனி ஆர்வம், பலமுறை சொல்லி இருக்கேன். இந்த பாட்டுல 2 வரி அனுமனினுடைய வர்ணனை. எப்படி? கிடைத்தான் இகல் மாருதியை கிளர்வான் அடைத்தான் என மீ உயர் ஆக்கையினை, வானளாவிய அளவினுக்கு தனது உடலை எடுக்கக்கூடிய அளவினுக்கு ஆற்றல் பெற்றவன் அனுமனாம். அப்படிப்பட்ட அனுமனை இகல் மாருதியை நெடும் புகழ் பைங்கழலான் மிக்க புகழை உடைய வீரக்கழலை அணிந்தவனாகிய வஜ்ர எயிற்றன் அகல் மார்பு பொடி சிதற அகன்ற மார்பு பொடியாக சிதறும்படி புடைத்தான், அடித்தான். அடித்த உடனே அனுமன் அந்த வஜ்ர எயிற்றனை அங்கேயே கொன்று போட்டான். எற்றி பெயர்வானை இடக்கையினால் பற்றி கிளர் தண்டு பறித்து எரியா வெற்றி கிளர் கைகொடு மெய்வலி போய் முற்ற தனி குத்த முடிந்தனால். அனுமனை வேகமா அடிச்சான். வஜ்ர எயிற்றவன் அடித்து விட்டு அப்படி விலக பார்த்தான், இடது கையால பிடிச்சான். எப்படியா? எற்றி பெயர்வானை, தன் மார்பிலே பலமாக தன்னை அடித்து விட்டு அந்த இடத்தை விட்டு விலகக்கூடிய அந்த வஜ்ர எயிற்றனை இடக்கையினால் பற்றி அனுமன் தனது இடக்கையினால் பற்றினான். எல்லாருக்கும் இங்க ஒரு கேள்வி வரும், அது என்ன வலக்கையில பற்றுதல் இடக்கையில பற்றுதல்? ஒன்றும் இல்லை. ஆடவர்களுக்கு எப்பொழுதுமே வலக்கையில் இருக்கக்கூடிய ஆற்றல் இயல்பாக இடக்கையில இருக்காது. வலது கையினால் நாம முயன்று செய்யக்கூடிய சில நல்ல செயல்களை எல்லாம், கடினமான செயல்களை எல்லாம் இடது கை கொண்டு செய்ய முடியாது. ஆகவே இடது கையினால் ஒருவன் தாக்கிய பொழுது அதை தாங்க முடியாமல் இருந்தான்னு சொன்னா அந்த இடக்கை அவ்வளவு வலிமையான முறையில பயிற்சிக்கு உட்படுத்தப்பட்டதுன்னு அர்த்தம். அது போல நாமே பார்த்தீங்கன்னா தெரியும், வலது கையில் எடுக்கக்கூடிய ஒரு கனமான பொருளை இடது கையால் எடுக்க முடியாது. அதனால அனுமனை மாறிலே வேகமாக அடித்து அந்த இடத்தை விட்டு பெயருதற்கு முயன்றான் வஜ்ர எயிற்றன். அப்படி பெயரக்கூடிய நிலையில இருந்தவன அனாயாசமாக இடது கையில பிடிச்சான். வலது கைக்கு என்ன ஆற்றல் உண்டோ அதற்கு இணையான ஆற்றலை இடது கையிலும் கொண்டிருந்தவன் அனுமன். அது சில வீரர்களுக்கு மட்டுமே வாய்த்த ஆற்றல் அது. அதனால் அந்த அனுமன் இடது கையினால் வஜ்ர எயிற்றனை பிடித்து கிளர் தண்டு பறித்து எரியா, அந்த வஜ்ர எயிற்றன் கையில் இருந்த அந்த போர் செய்தற்கு உகந்ததாகிய தண்டாயுதத்தை பறித்து எரிந்து விட்டு வெற்றி கிளர் கையோடு வெற்றி பொருந்திய தன் கையினது துணை கொண்டு மெய் வலி போய் முற்ற உடல் வலிமை போய் முடியும்படியார் வஜ்ர எயிற்றனுடைய வலிமையெல்லாம் போய் முடியக்கூடிய அளவில் தனி குத்த வலிமையான ஒப்பற்ற குத்தினை அந்த வஜ்ர எயிற்றன் மார்புல குத்தினான் அனுமன். அது பட்ட நேரத்தில் வஜ்ர எயிற்றன் மாண்டு போன. முடிந்தனால் உயிர் முடித்திட்டான் அனுமன். ஆகவே வஜ்ர தன் எயிற்றனை தனது முட்டிகளை கொண்டு தாக்கி கொன்றான். அடுத்து பனசன் என்கின்ற வானர வீரன் பிசாசனோடு போர் செய்கிறான். பிசாசன் அரக்கர் படைகளிலே ஒரு படைப்பிரிவின் தலைவன். காத்து ஓர் மரம் வீசுரு கை கதழ் வன் போத்து ஓர் புலி போல் பனசன் புரள கோத்து ஓட நெடும் குருதி புனல்
தின்மா தோமரம் மார்பின் வழங்கினால் காத்து பிசாசன் தன்னை காத்து கொண்டு ஓர் மரம் வீசுறு ஒரு மரத்தை வீசுகிற கை வேகமுடைய ஒரு புலி போத்து போல் ஒரு புலி போத்தை போன்றவனாகிய பனசன் புரள பனசன் என்கின்ற வானர வீரன் புரளும்படியாக நெடும் குருதி புனல் மிகுதியான இரத்தம் வெள்ளமாக பெருக்கெடுத்து ஓட கோத்து ஓட வழிந்து ஓடும்படி தின்மா தோமரம் வலிய பெரிய தோமரம் எனும் படைக்கலத்தை மார்பில் வழங்கினால் அந்த பனசனது மார்பில அடித்தான் பிசாசன். அதனால பனசனது மார்பிலிருந்து குருதி வெள்ளம் பெருக்கெடுத்தது. தளர்ந்து போனான் பனசன். தொடர்ந்து என்ன செய்கிறான் பிசாசன்? மிக வேகமாக பனசனை தாக்க முன் வருகிறான். கார் மேலினானோ கடல் மேலினானோ பார் மேலினானோ பகல் மேலினானோ யார் மேலினானோ இன என்று அறியாம் போர் மேலினான் வாசியனும் பொறியான். போர் மேலினான் போர் மேல் வந்தவன்னா போர் செய்தற்காக வந்தவன். வாசி எனும் பொறியான் குதிரை என்ற இயந்திரத்தை உடையவனாகிய பிசாசன். அந்த காலத்துல இயந்திர பொறிகள் எல்லாம் இருந்தன என்பதற்கு இதெல்லாம் சான்று. அதாவது நமக்கு போர்க்களம்னு நினைச்சா நாம என்ன நினைக்கிறோம்? வெறும் வாள் கொண்டும் அம்பு கொண்டும் வேல் கொண்டும் குதிரை யானை போன்ற படைகளை கொண்டும் போர் செய்ததாக கருதுகிறோம். அப்படியும் போர் நடந்தது. அதனோடு மட்டுமில்லாமல் பல்வேறு பொறிகள் கையாளப்பட்டன. இது நாம இலக்கியத்துல பார்க்கின்ற பொழுது வியப்பாக இருக்கும். பண்டைய காலத்து போர்க்கருவிகள்னு ஆராய்ச்சியே செய்திருக்கிறார்கள். பலவேறு விதமான போர்க்கருவிகள். இடாகினி என்ற கருவி, கவன் என்ற கருவி, இப்ப இங்க தோமரம் என்ற கருவி, இவைகள் எல்லாம் பொறிகளாக நின்று செயல்படக்கூடியன. அது யானை பொறி, குதிரை பொறி, இது போன்றதாகிய பல்வேறு விதமான பொறிகள். பொறிகள்னாக்க மெஷின்ஸ், அவ்வளவுதான். பொறின்ற சொல்லுக்கு வல்லின ரகரம் போட்டு எழுதினீர்கள் என்றால் அதற்கு ஆங்கிலத்தில் மெஷின்ஸ். பல்வேறு விதமான மெஷின்ஸ் இருந்தது அந்த காலத்தில். இன்னமும் சொல்ல போனால் சங்க இலக்கியத்துல ஒவ்வொரு நாட்டினுடைய கோட்டை மதில் சுவர்ல எத்தகைய பொறிகளெல்லாம் இருந்தனன்னு ஒரு பட்டியலே தருகிறார்கள். நம்ம சிலப்பதிகாரத்துல படிச்சிருப்போம். மதுரையை நோக்கி கோவலனும் கண்ணகியும் சென்ற பொழுது அந்த மதுரையினுடைய மதில் சுவர்ல, கோட்டை மதில் சுவர்ல எத்தகைய பொறிகளெல்லாம் பதிக்கப்பட்டிருந்தன என்று ஒரு பட்டியலே கொடுக்கிறார் இளங்கோவடிகள். அதனால போர்க்களம் என்பது ஒரு வெளிப்படையான போராக இருந்தாலும் தற்காப்பு என்கின்ற அளவிலே பண்டைய வீரர்கள் தாங்கள் வாழும் பகுதியில் தங்களுக்கு உரிய கோட்டைகள்ல மிக பெரிய அளவில் பொறிகளை வைத்து இயக்கினார்கள். இது சாதாரண வீரர்களுக்கே இந்த தகுதின்னா, மாயங்களிலும் தந்திரங்களிலும் பல்வேறு விதமான செயல்களை செய்பவர்களும் பெற்ற வரங்களை கொண்டு பல்வேறு விதமான போர் செயல்பாடுகளிலே ஈடுபடக்கூடியவர்களுமாகிய அரக்கர்கள் அவர்கள் கைகளிலே இருக்கக்கூடிய ஆயுதங்கள் அன்றி அவர்கள் பயன்படுத்தின பொறிகள் எண்ணில் அடங்காதவை. சங்க காலத்துல யவனர்கள்னு சொல்லக்கூடிய கிரேக்க நாட்டிலிருந்து வந்த பல்வேறு விதமான தொழில்நுட்ப கலைஞர்களை கொண்டு சங்க காலத்தில் வாழ்ந்த மன்னர்கள் பலவேறு விதமான பொறிகளை தங்களினது போர்க்களத்தினுக்கும் கோட்டை பாதுகாப்பினுக்கும் செய்து கொண்டார்கள் என்ற குறிப்பு பல இடத்துல இருக்கு. ஆகவே நாம் நினைப்பது போல வெறும் வெளிப்படையான வேல் கொண்டும் வாள் கொண்டும் வில்லம்பு கொண்டும் தாக்குவது மட்டும் போர் இல்லை. பல்வேறு வித இடாகிரின்னு ஒரு
கருவிய பாண்டிய வரலாறு பேசுகிறது, சோழ வரலாறு பேசுகிறது. அதுக்கு பேரு கல்லிடு கவன்னு பேர். அது மலைச்சரிவில் விட்டால் தானாக உருண்டு செல்லும். கூடை போன்று இருக்கக்கூடிய தன் அகப்பகுதியிலிருந்து நெருப்பு பந்துகளையும் கற்களையும் எடுத்து வீசும். இதெல்லாம் ரொம்ப அழகாக இலக்கியங்களிலே சொல்லி இருக்கிறார்கள். அதனால கம்பன் காலத்துல இந்த தொழில்நுட்பம் வளர்ந்து, என்னதான் கம்பன் ராமகாதையை எழுதினாலும் அவன் வாழ்ந்தது என்னமோ 12ஆம் நூற்றாண்டு. இப்ப அவன் காலத்துல இருந்த பொறிகளை பற்றின அறிவெல்லாம் அவனுக்கு இருந்திருக்கும். அதை கொண்டு நம் காலத்திலேயே இவ்வளவு செய்திகள் இருக்கின்றன என்றால் பல்வேறு விதமான தவங்களை செய்த அரக்கர்கள் கையில என்னெல்லாம் இருக்கும்னு ஒரு கற்பனவன். இப்ப நம்முடைய பலத்தை கொண்டு நம்மை காட்டிலும் பன்மடங்கு ஆற்றலும் பலமும் உடைய ஒருவரை நாம வர்ணிக்கணும்னா என்ன செய்வோம்? நமக்கு தெரிந்த அளவிலிருந்து மீ உயர் நிலையில பலவற்றை எடுத்து சொல்லுவோம். அப்பதான் அது வீரம். வேடிக்கையா சொல்றது உண்டு. நிறைய பேருக்கு திரைப்படம் பார்க்கும் பழக்கம் இருக்கு இல்லையா? எல்லோருக்கும் இருக்கு. தமிழ் திரைப்படங்கள்ல ஒரு வேடிக்கையை பார்க்கலாம். இந்த கதாநாயகன் என்று சொல்லக்கூடிய அந்த நபர் தன்னை எதிர்க்கக்கூடிய அந்த வில்லனுடைய குழுவில் போய் மாட்டிக்கொண்டால் அந்த வில்லனை சார்ந்தவர்கள் எல்லாம் இந்த கதாநாயகனை தாக்குதற்கு புதிதான ஆயுதங்களை எல்லாம் காட்டுவார். நீங்க பார்த்திருக்கலாம். அந்த மாதிரி ஆயுதமெல்லாம் நம்ம பார்த்திருக்கவே முடியாது. அந்த இடத்துல அந்த சண்டை காட்சியை இயக்கக்கூடிய அந்த சண்டை வல்லுனர் அவர் கற்பனையில தோன்றின பல்வேறு விதமான பொருள்களுக்கு வடிவம் கொடுத்து இவைகளை கொண்டு அந்த கதாநாயகனை தாக்குதற்கு முன் வருவார்கள். அப்படிப்பட்ட கருவியெல்லாம் நம்ம வாழ்க்கையில பார்த்திருக்கவே மாட்டோம். விதவிதமான கருவிகள். என்னன்னா இப்படி காண்பித்தால்தான் இவைகளையெல்லாம் கடந்து ஒரு வீரன் வெற்றி பெறுகிறான்னா அவன் வீரத்தை பெருமையோடு பேசும். அதனாலதான் இங்க கம்பன் எடுத்துக்கொள்ளுகிறான் என்னவென்றால், இந்த இடத்துல பிசாசனானவன் ஒரு புதிய பொறியோடு ஒரு புதிய எந்திரத்தோடு போர் செய்ய வருகிறான். எப்படியா? கார் மேலினானோ போர் மேல் வந்தவனும் போர் மேலினானோ போரின் மீது வந்தவனாகிய பிசாசன் வாசி எனும் பொறியான் குதிரை என்கின்ற இயந்திரத்தை உடையவனாகிய பிசாசன். என்ன அழகான விளக்கம் பாருங்க. இந்த குதிரை வடிவில் இருக்கக்கூடிய ஒரு பொறி. எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் பெரிய அளவில் ஒப்பிட்டு பார்த்தால் உலகளாவிய நிலையில இவைகளெல்லாம் பொருந்தி வருவதை பார்க்க முடியும். எத்தனை பேருக்கு ஹெலன் ஆஃப் ட்ராய் கதை படிச்ச ஞாபகம் இருக்கு? அந்த ஹெலன் ஆஃப் ட்ராயில அந்த ட்ராய் நகரத்து வீரர்கள் என்ன செய்வார்கள்? எதிரிகளை அழிக்க ஒரு பெரியதாகிய குதிரையை கோட்டைக்கு வெளியே நிறுத்திட்டு போயிடுவார்கள். அந்த எதிரிகள் என்ன நினைப்பார்கள்? இது ஏதோ குதிரை புதியதாக இருக்கிறது என்று அதை மெல்ல தங்கள் கோட்டைக்குள் இரவோடு இரவாக கடத்தி வந்து விடுவார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியாது அந்த குதிரையினுள் தான் பல வீரர்கள் ஒளிந்திருக்கிறார்கள். இரவு ஆன உடனே என்ன ஆகும்? அந்த குதிரையிலிருந்து இறங்கின வீரர்கள் கோட்டை கதவை திறந்து விட்டு வெளியே இருக்கக்கூடிய ட்ராய் நகர வீரர்களை எல்லாம் உள்ளுக்கு அழைக்க செய்து நகரை அழித்து விடுவார்கள். அந்த குதிரை அவ்வளவு பெரிய குதிரையாக இருக்கும். அதுல சில 100 வீரர்கள் பதுங்கி இருப்பார். இது அட்வென்ச்சர் ஆஃப் யுலிசஸ்ல பார்க்கலாம், ஹெலன் ஆஃப் ட்ராயில பார்க்கலாம். அப்ப எல்லா காலத்திலும் இது போன்றதாகிய பொறிகளை கொண்டு போர் செய்யும் முறை இருந்திருக்கிறது. நீங்க சீவக சிந்தாமணியை படித்து பார்த்தால் தெரியும். அந்த சீவகனது தாயாகிய விசையை சீவகனை கருவுற்றிருந்த பொழுது அரண்மனையிலிருந்து தப்பிக்க மயில் பொறியை இயக்கி பறந்து சென்றதாக பாட்டு எழுதப்பட்டிருக்கு. மயில் பொறி அதற்கு உண்டான பயிற்சியை மன்னன் சச்சந்தனே தன் மனைவி விஜயைக்கு கொடுத்ததாகவும் அவனுடைய ஆலோசனையின் பேர்ல தான் அந்த மயில் பொறியே உருவாக்கப்பட்டது. அது பறக்கும் தன்மைக்கு உரியது.
சிவக சிந்தாமணி காட்டுகிறது. அதனால தமிழர்கள் பழைய காலங்கள்லாம் பல்வேறு விதமான எந்திரங்களை, தொழில்நுட்ப கருவிகளை மிகச்சிறந்த முறையிலே கையாள தகுதி பெற்றிருந்தார்கள் என்ற உண்மை நமக்கு வியப்பை தருகிறது. உண்மைதான். இந்த அளவிற்கு ஏனென்றால் நமக்கு தெரியும், கரிகாலனால் கட்டப்பட்ட கல்லணை இன்று வரை ஆடாமல் அசையாமல் நிற்கிறது. ஆற்றுல கட்டப்பட்டு எவ்வளவு வெள்ளம் வந்திருக்கும், அந்த வெள்ளம் வந்த காலத்துல என்ன செய்திருப்பான், அந்த வெள்ளத்தை எப்படி இவன் மடைமாற்றம் செய்து தன்னுடைய அணையை கட்டியிருப்பான், ஒன்றும் நமக்கு விவரம் கிடையாது. ஆனால் இன்னமும் அந்த அணை ஒரு பெரிய பிரமிப்பை தரக்கூடிய அளவில் காவிரியின் குறுக்கே கட்டப்பட்டிருக்கு. நல்ல தொழில்நுட்பத்துல முன்னோர்கள் சிறந்து விளங்கினார்கள் என்பதற்கு பல சான்றுகள் சொல்லலாம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கோவில்களும் மிகச்சிறந்த தொழில்நுட்பத்தின் எடுத்துக்காட்டுகள். அண்மை காலத்தில் கூட ஒரு பெரிய ஆராய்ச்சி செய்தார்கள். தஞ்சை பெருவுடையார் கோவில் இவ்வளவு உயரமாக இருக்கிறதே, இதற்கு ஏற்றாற் போல மிக பெரிய அளவில் அவர்கள் அஸ்திவாரம் போட்டிருப்பார்கள்னு போய் பார்த்தா 8 அடி அஸ்திவாரத்தில் அவ்வளவு பெரிய கோவில் கோபுரம் நிற்கிறது. இது ஒரு ஆச்சரியமான தொழில்நுட்ப சிந்தனை. எப்படி இவ்வாறு இவர்களால் உருவாக்க முடிந்தது? அதனால எல்லோரும் என்ன நம்புகிறார்கள்னா, மேலை நாட்டவர்கள்லாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான கோவில்கள் வேற்று கிரகவாசிகளால் கட்டப்பட்டு இருக்குமோன்னு ஐயம் இருந்ததா அவர்களுக்கு. ஏலியன்ஸ் அந்த அளவினுக்கு மிக உயரிய அழுத்தமான, இன்று வரைக்கும் ராஜராஜன் கட்டி 1000 வருடங்களுக்கு மேல ஆயிற்று. இன்னமும் அதை அசைக்க முடியல. எத்தனை புயல் வந்திருக்கும், எத்தனை மழை வந்திருக்கும், எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு நிற்கிறது அல்லவா? அதுதான் பெருமை. அதனால இந்த பொறி என்று சொல்லக்கூடிய அந்த மெஷின்ஸ் நம்ம கிட்ட வழக்கத்தில் இருந்திருக்கு. ஆகவே என்ன செய்தான் இந்த பிசாசன்? கார் மேலினோ மேகத்தின் மேல் இருக்கின்றானோ, கடல் மேலினோ கடல் மேல் இருக்கிறானோ, பார் மேலினோ நிலத்தின் மீது போர் செய்கிறானோ, பகல் மேகினோ சூரியன் மீது இருக்கிறானோ, யார் மேலினோ யார் மேல் இருக்கிறான், எங்கிருந்து போரிடுகிறான், இன என்று இத்தன்மையன் என்று அறியாம் நம்மால் அறிய முடியவில்லை. அந்த குதிரை பொறியை கொண்டு அவன் எங்க வேணாலும் பறக்கிறான். கடல் மேல இருக்கிறான், பூமி பேர்ல இருக்கிறான், வான்ல இருக்கிறான், சூரிய மண்டலத்தில இருந்து போர் செய்கிறான். அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியம் வாய்ந்த குதிரை பொறி அவ்வளவு விரைவாக எங்கும் பறக்கும். அப்படிப்பட்ட ஒரு பொறியின் மீது அமர்ந்து அந்த பிசாசன் போர் செய்கிறான். 100,000 கோடி கொல் அன்று கொல் என்று 6,000 வானவரும் அறிவின் தேரா வகை நின்று திரிந்துள்ளதால் பாரு ஆடு களத்து ஒரு பாய் பரி. 6,000 வானவரும் 6,000 தேவர்களும் 100,000 கோடி கொல் 100,000 கோடி இந்த போர்க்களத்தில் 100,000 கோடி குதிரைகள் இருக்கின்றன என்று அச்சப்படக்கூடிய அளவில் அன்று கொல் என்று அன்று போலும் என்று தடுமாறி. ஏனென்றால் இந்த பிசாசனது குதிரை எங்க பார்த்தாலும் தெரிகிறது. ஆகவே தேவர்கள் என்ன நினைக்கிறார்கள், இந்த போர்க்களத்தில் அரக்கர்கள் சார்பா அளவிலாத குதிரைப்படை வந்து விட்டதா? இல்ல, பிசாசனது ஒரு குதிரை தான் அவ்வளவு விரைவாக இடம் விட்டு இடம் சென்று தொடர்ந்து போரை செய்கிறது. ஆகவே அறிவின் தேராவகை, அறிவின் துணை கொண்டு தெளிய முடியல. இந்த குதிரை பொறி பண்ற வேலைய தேவர்களாலும் அறிந்து கொள்ள முடியல. அத்தகைய வேகத்தோடு பிசாசன் அந்த குதிரை பொறியிலே இருந்து கொண்டு போரினை தொடர்ந்து செய்தான். பாரு ஆடு களத்து கழுகுகள் பறக்கக்கூடிய போர்க்களத்தில் ஒரு பாய் பரிய ஒப்பற்ற பாயும் தன்மை உடைய குதிரையை திரிந்து நின்றுள்ளது. சுற்றி திரிந்து நிற்கக்கூடியதாக அந்த பிசாசனது குதிரை பொறி செயல்பட்டது. பல இடங்கள்ல தெரிந்தது.
அது ஒரு மெஷின் என்றே பலருக்கு தெரியாது. அந்த அளவினுக்கு பல இடங்கள்ல மிக வேகமாக, மேகமா கடலா வானா பூமியா தெரியாது, சூரிய மண்டலமா தெரியாது, எங்கும் கனவேகத்தில் செல்லும். அப்படிப்பட்டதாகிய பொறியில இருந்து கொண்டு பிசாசன் போர் செய்ய கண்ணின் கடுகும் மனனின் கடுகும் விண்ணில் படர் காலின் மிக கடுகும் உள் நிற்கும் எனின் புறம் நிற்கும் உலாய் மண்ணில் திரியாத வயப்பரிய. அந்த குதிரை வடிவில் இருந்த பொறி எப்படி பறக்கிறதா, எப்படி செயல்பட்டதா, கண்ணின் கடுகும், கண் பார்வையில் அப்படி பட்டு மறைஞ்சிருக்கும். கண்ணின் கடுகும், அதாவது கண் பார்வையை விட விரைவாக செல்லும். யார் ஒருவருடைய கண் பார்வையினாலும் இந்த குதிரையை பார்க்க முடியாத அளவினுக்கு கண் பார்வையை காட்டிலும் வேகமாக செல்லக்கூடிய குதிரை பொறி. மனனின் கடுகும், மனோவேகத்தை காட்டிலும் வேகமாக செல்லும். இதெல்லாம் முடியுமா அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு எல்லா வேகத்தையும் கணக்கிடக்கூடிய அளவினுக்கு இயற்பியல் வளர்ந்து விட்டது. அதனால என்னதான் வளர்ந்தாலும் மனித மனத்தினது வேகத்திற்கு இணையா உலகத்தில் எந்த விதமான ஒரு பொருளும் இருக்க முடியாது, இயங்க முடியாது. ஒவ்வொரு பார்ட்டிகளும் ஒவ்வொரு வேகத்தில், நியூட்ரினோவை பத்தி படித்து பாருங்கள் தெரியும். அவ்வளவு விரைவாக செல்லக்கூடிய துகள்கள்லாம் இருக்குன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஆனா என்னதான் நீங்கள் இயல்பியல்ல எதனை வேண்டுமானாலும் கண்டுபிடித்தாலும் வேகத்திற்கு, மனித மனத்தின் வேகத்திற்கு இணையாக இதுகாரும் ஏதொன்றும் கண்டறியப்படவில்லை, இனி வருங்காலத்திலும் கண்டறிய முடியாது. நம்முடைய மனதின் வேகம் அப்படி. நாம இப்படி நினைக்கிறதுக்குள்ள அமெரிக்காவை பத்தி கற்பனை பண்ணோம், இல்ல வான் உலகிற்கு உண்டான சந்திரனை பற்றி கற்பனை பண்ணோம். இப்ப நம்முடைய கற்பனை செல்லக்கூடிய வேகத்தினுக்கு எந்த ஒரு பொருளும் வராது. இன்றைக்கு அல்ல, என்றைக்குமே வராது. அப்ப இங்கு ஏன் வாயுவினுடைய வேகத்தோடு அப்படின்னா, அது மீ உயர்நிலை. அதற்கு ஒரு ஓமையை கொண்டு விளக்கினால் இந்த வீரம் மிக பெரிய அளவில் சிறப்பிக்கப்படும்னு ஒரு நம்பிக்கை, அவ்வளவுதான். அதனால மனனின் கடுகும், மனதை விட வேகமா அந்த குதிரை பறக்குமா. விண்ணில் படர் காலின் மிக கடுகும், எப்படியா வானத்தில் செல்லுகின்ற காற்றை காட்டிலும், கால்னா காற்று, காற்றை காட்டிலும் வேகமாக பறக்கும். உள் நிற்கும் எனின், ரொம்ப அழகான இடம். உள் நிற்கும் எனின், அதாவது அந்த குதிரையானது போர்க்களத்தில் நிற்குமா என்று பார்த்தால் அங்க நின்று வருவதும் தெரியாது, போவதும் தெரியாதான். புறம் நிற்கும், உடனே வெளியே நிற்கும். உலாய் மண்ணில் திரியாத வயப்பருவி, பரியே நிலத்தில் திரிதலை செய்யாத வயப்பரி, பிசாசனினுடைய வலிமையான குதிரை. வானத்தில் இருக்கும், கண நேரத்தில் பறந்து. அப்படிப்பட்ட விரைவாக செல்லக்கூடிய குதிரை பொறியை உடையவனாகிய பிசாசன் அந்த குதிரை பொறியை மிக நேர்த்தியாக போர்க்களத்திலே இயக்கி வானரப்படைகளை இடைவிடாது தாக்கிய வண்ணம் செயல்பட்டான். மா புண்டர வாசியின் வட்டனை மேல் அப்புண்டவன் ஒத்தவன் ஆர் அயிலால் பூப்புண் தர ஆவி புறத்து அகல கோப்புண்டன வானர வெண்குழுவே. மா புண்டர வாசியின், பெரிய புண்டரம்னா கழுகு, பெரிய கழுகு போன்ற குதிரையின் வட்டனை மேல் சுழன்று விரைந்து மேற்கொள்ளக்கூடிய நடையின் வேகம் இருக்கே, அந்த குதிரையின் வேகம். ஆப்புண்டவன் ஒத்தவன், கட்டப்பட்டிருப்பவனை போன்றவனாகிய அந்த பிசாசன். அந்த குதிரையும் வேறு இவனும் வேறுன்னு தெரியாத அளவில் அப்படி ஒன்றாக கட்டுண்ணப்பட்டு, இவ்வாறு இவர்கள் ஏன் விரைவாக செல்லுகிறார்கள்
என்றே கணக்கிட முடியாத ஒரு பெரிய கழுகு செல்லுவது போல அந்த குதிரையை செலுத்தினானாம். ஆப்புண்டவன் ஒத்தவன் கட்டப்பட்டிருப்பவனை போன்றவனாகிய பிசாசன் அயிலால் அருமையான வேல் படையினால் பூப்புண் தர நில உலகம் புண்ணை பெற்றிருத்தல் போல வானர வெங்குழுவே வானரங்களினது கொடிய கூட்டத்தை ஆவி புறத்து அகல உயிர் உடம்பை விட்டு புறமாக வெளியே செல்ல கோப்புண்டன இறந்து குவிந்து கிடந்தன இந்த பிசாசனது ஆயுதத்தாலும் குதிரையினது வேகத்தாலும். 100 நொடிப்பு அளவின் ஏறும் நுதி வேலின் இறைப்பொழுதில் சீரும் கவிசேனை சிதைக்கும் என ஆறும் திரள் உம்பரும் அஞ்சினரால். இந்த பிசாசனுடைய செயலை பார்த்து தேவர்களும் பயந்து போனார்கள். எப்படியா? திரள் ஆறும் உம்பரும் வலிமை ஓய்ந்த தேவர்களும் ஏறும் நுதி வேலின் வீசி எறியக்கூடிய கூர்மையான வேலினால் நொடிப்பு அளவின் ஒரு நொடி பொழுதிலும் இறை பொழுதில் கண நேரத்திலும் 100 200 சீரும் கவி சேனை சினம் கொண்ட வானர சேனையை சிதைக்கும் என இப்பிசாசன் அழிக்கின்றானே என்று சொல்லி அஞ்சினர். வானரங்கள் எல்லாம் அச்சத்தின் பயப்பட்டன. அவ்வளவு வேகமாக வானரர்களை இவன் அழிக்க தொடங்கினான் பிசாசன். அவன் வேகத்தை கண்டு எஞ்சிய வானரர்கள் எல்லாம் அஞ்ச தலைப்பட்டார்கள். தோற்றம் உரு ஒன்று எனவே துணியா கூற்றின் கொலையால் உழல் கொள்கையனை ஏற்றும் சிலை ஆண்மை இலக்குவன் வெங்காற்றின் படை கொண்டு கடந்தனால். லக்ஷ்மணன் அவனை தாக்க வரான். எப்படி? தோற்றம் ஒரு பல இடங்களிலும் தோன்றக்கூடிய வடிவம் உடையவன். ஒரே நேரத்தில் பல இடங்கள்ல தோன்றும். ஒன்று எனவே துணியா ஒன்றுதான் என்று துணிந்து கூற்றின் கொலையால் கூற்றுவனுக்கு உரிய கொலை தொழிலோடு உழல் கொள்கையனை திரிகின்ற கொள்கை உடையவனான பிசாசனை ஏற்றும் சிலை ஆண்மை லக்குவன் நான் ஏற்றும் வில் போரில் ஆண்மை கொண்ட லக்குவன் ஒரு பாட்டை தள்ளிட்டேனோ, ஒரு பாட்டு தள்ளிட்டேன், சாரி. 100 200 பாட்டை படிச்சுட்டு பொருள் சொல்லாம போயிட்ட மன்னிக்கணும். 100 200 நொடிப்பு அளவின் ஏறும் நுதிவேலின் இறை பொழுதில் சீரும் கவிசேனை சிதைக்கும் என ஆறும் திரள் உம்பரும் அஞ்சினரால். தேவர்கள், உம்பர்னா தேவர்கள், தேவர்களும் பயந்தார்களா. எப்படி? திரள் ஆறும் ஆற்றல் மிக்க இருக்கக்கூடிய தேவர்கள் இப்பொழுது வலிமை இழந்து இருக்கிறார்கள். ஆகவே திரள் ஆறியவர்கள். அப்படிப்பட்ட தேவர்களும் ஏறும் நுதிவேலின் வீசி எறியக்கூடிய கூர்மையான வேலினால் நொடிப்பு அளவில் ஒரு நொடி பொழுதில் இறை பொழுதில் கண் இமைக்கும் நேரத்தில் 100 200 சீரும் கவி சேனை சினம் கொண்ட வானர சேனையை சிதைக்கும் இப்பிசாசன் அழிக்கின்றானே என்று சொல்லி அஞ்சினர், அச்சம் கொண்டனர். ஏன்னா வானரர்களுக்கே பயம் வந்துவிட்டது. ஒன்னு இவன் பயப்படுறானோ இல்லையோ, இவனுக்கு பதிலா மேல இருக்கிற தேவர்கள் பயப்பட ஆரம்பிச்சிட்டு, ஐயோ அந்த பிசாசனே இவ்வளவு பெரிய அளவுல இந்த வானரப்படையை அழித்து கொண்டு வருகிறானே, என்ன ஆகுமோன்னு தேவர்களும் நடுங்கினார்கள். ஆகவே என்ன ஆயிற்றங்க? தோற்றம் உரு ஒன்று எனவே துணியா பல இடங்களிலும் தோன்றுகின்ற வடிவம் ஒன்று எனவே துணியக்கூடிய அளவினுக்கு கூற்றின் கொலையால், கூற்றுன்னா யமன், யமனுக்கு உரிய கொலை தொழிலோடும் உழல் கொள்கையானை திரிகின்ற கொள்கை உடையவனாகிய அந்த அரக்கனை என்ன செய்தானா? பிசாசனை ஏற்றும் சிலை ஆண்மை இலக்குவன் நான் ஏற்றுவதற்காக வில்லினை வளைத்து அம்பினை எய்யக்கூடிய பேராண்மை உடையவனாகிய இந்திரன்
மன்னிக்கணும், இலக்குவன் காற்றின் படை கொண்டு கொடுமையான காற்றின் வாளி, காற்று வாயு அஸ்திரம்னு பொருள், அவ்வளவுதான். காற்றின் வாளியினால் கடந்தான் கொன்று வீழ்த்தினான். முடிஞ்சு. இவ்வளவு பெரிய முயற்சியோடு போர் செய்த அந்த பிசாசனை இறுதியில இலக்குவன் தன் கையில் இருக்கக்கூடிய வாயு அஸ்திரத்தை இயக்கி பிசாசனை கொன்றான். குலையப்பொரு சூலன் நெடும் கொலையும் உலை உற்றில உய்த்தலும் ஓய்வு இலன் ஒன் தலையற்று உகவும் தரை உற்றிலனால் இளைய பரிமேல் கொள் இருக்கையினான். இளையப்பரி தாளத்திற்கு ஏற்று அடியிட்டு நடக்கும் குதிரை லயப்பரின்னு பேர். அது இளையப்பரின்னு தான் தமிழ்ல எழுத முடியும். லயம்ன்றது லகரம் தமிழ் முன்னாடி வராது. அதனால லகரத்தை தொடக்கமாக கொண்டு தமிழ்ல எந்த சொல்லும் கிடையாது. அப்படி ஏதாகிலும் சொல் இருப்பதாக நீங்கள் சுட்டினீர்கள் என்றால் அது பிற மொழியில் இருந்து தமிழுக்கு வந்த சொல்லாகும். இப்போ கொடின்றதுக்கு லதான்னு சொல்றோம். அது லதான்ற சொல்லு கொடி என்ற பொருளை உணர்த்தக்கூடிய வடமொழி. நம்ம உண்ணக்கூடிய தின்பண்டத்துல லட்டு இருக்கு, அதுவும் வடமொழி. இவைகள் எல்லாம் நாம் எதற்காக தெரிந்து கொள்ள வேண்டும்னா, நம்ம மொழியில இருக்கக்கூடிய அழகு. சில எழுத்துக்களை கொண்டு மொழியின் கண் எந்த ஒரு சொல்லையும் சொல்ல முடியாதுன்னா இது ரிஜிடிட்டி ஆஃப் த லாங்குவேஜ் இல்லை, ஸ்பெஷாலிட்டி ஆஃப் த லாங்குவேஜ். இந்த மொழியினுடைய தனித்துவம் அது. அதனால இந்த மொழியில எல்லாம் முடியும், ஆனால் வலிந்து இவைகளை கொண்டு உச்சரித்தால் போதும் என்று அது சொல்லுகிறது. அதனால இந்த மொழி என்பது ஒரு அழகான மரபினை கொண்டது. அதை முழுமையுமாக தெரிந்து கொண்டால் அதனை போன்றதோர் ஆர்வம் வேறு எதுவுமே இருக்காது. அதனால இளையப்பரி தாளத்திற்கு ஏற்ப அடியிட்டு நடக்கும் குதிரை மேல்கொள் இருக்கையினான் அதன் மீது நிரந்தரமாக அமர்ந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை கொண்டவனாகிய பிசாசன் ஒன்தலை அற்று உகவும் தன்னுடைய ஒளி பொருந்திய தலை அறுபட்டு கீழே விழவும் குலைய பொருள் சூலன் வானர வீரர்கள் குலைந்து ஓடும்படியாக போர் செய்கிற சூலத்தை உடையவனாய் நெடும் கொலையும் உலை உற்றில தான் செய்து வந்த பெரும் போர்க்கொலையும் குறைவில்லாமல் உய்த்தலும் ஓய்வு இலன் செய்தலிலும் ஓய்வு கொண்டு ஒழியாதவனாகிய அவனை தரை உற்றிலனால் தரையின் மேல் விழாமல் இருந்தனன் அவனுக்கு மரணம் வந்தது. அவனும் போர்க்களத்துல இறந்து போனான். இப்ப இந்த போர்க்கள காட்சியை ரெண்டா பிரிச்சுட்டார் கம்பர். இதுவரைக்கும் போர்க்களத்துல அசுரர்கள் லக்குவனையும் நாகபாசத்தால் பிடிக்கப்பட்டு பின்பு மூச்சு தெளிந்து எழுந்த லக்குவனோடும் ஏன பிற வானர சைன்யங்களோடும் அரக்கர்கள் படை மோதி முற்றிலுமாக அழிவுற்றது. இப்பொழுது அடுத்த தகுதியில் இருக்கக்கூடிய படை வீரர்கள் போருக்கு வரப்போகிறார்கள். ஏற்கனவே சொல்லி இருக்கேன், பழைய காலத்துல போர் வீரர்களை அவர்கள் எத்துணை ரதங்களை கொண்டு எத்துணை ரதங்களை எதிர்க்கிறார்களோ அதற்கு ஏற்றாற் போலதான் அவர்களுக்கு டைட்டிலே உண்டு. அதிரதர், அர்த்தரதர் என்றெல்லாம். அந்த அளவினுக்கு போரில் பயிற்சியை தந்து அவர்கள் போர்க்களத்தில் எத்தகு ஆளுமையை காட்டுகிறார்களோ அதற்கு ஏற்றாற்போல் தலைமையை கொடுக்கக்கூடிய மரபு. அதனால அந்த பகுதியில எல்லா போர்க்கள வீரர்களும் ராவணனால் அனுப்ப பெற்ற அனைத்து போர்க்கள வீரர்களும் மடிய அடுத்த நிலையில மகர கண்ணன் என்கின்ற ஓர் அரக்கன் போர் செய்ய முன்வருகிறான். அவனையும் ராமன் எதிர்த்து
அழித்து விடுகிறான். அதுதான் அடுத்த பகுதி. இந்த ராவணனால் அனுப்பப்பட்ட 7 இந்திரஜித்தனால் நாகபாசத்தினை ஏவச் செய்து அதனால் மயங்கி கிடந்த வானரப்படைகளையும் இலக்குவனையும் ராமன் வேண்டியதனால் கருட கொடியனாகிய அந்த கருடன் அங்கு வந்ததினால எல்லோரும் மயக்கம் தெளிந்து நாகபாசத்திலிருந்து விடுபட்டு ஆரவாரம் செய்ய அதனை பார்த்த ராவணன் தன்னுடைய பெரும் படைத்தலைவர்கள் 7 உடனாக அனுப்பி இந்த வானரர்களோடு போர் செய்யுங்கள் என்றான். அவ்வாறு வந்த 7 தலைமையின் கீழ் இருந்த படைகளையும் அந்த 7 வானரப்படை இலக்குவன் அழித்துவிட அடுத்ததற்கு என்ன செய்யலாம்னு யோசிக்கிறான். யாரு? ராவணன். அதனுடைய வெளிப்பாடு அடுத்த பாட்டு. இந்த 7 கொல்லப்பட்டார்கள்ன்ற செய்திய கொண்டு போய் ராவணனிடம் தூதுவர்கள், போர்க்கள தூதுவர்கள் போய் சொன்னார்கள். இன்று ஊதியம் உண்டு என இன்னகை பால் சென்று ஊதின தும்பிகள் தென் திசையான் வன் தூதரும் ஏகினர் வஞ்சனையான் தன் தூதரும் ஏகினர் தம் நகருவாய். இன்ன கைப்பால் இனிய சிரிப்பினை உடையவளான சீதையினிடத்து இன்று ஊதியம் உண்டு என, இன்று கிடைப்பதொரு நற்பேறு உண்டு என நல்ல நிமித்தமாக சென்று ஊதின தும்பிகள் வண்டுகள் ஊதுவதை கேட்ட ராவணன், ஆகா இன்று சீதையை பார்த்தால் நமக்கு ஏதோ நல்லது நடக்கும் போல் தெரிகிறதே என்று இந்த தும்பிகள் ஊதுவதை கேட்ட ராவணன் வண்டுகள் சென்று இசைத்தனவாயின தென்திசையான் வன் தூதரும், தென்திசை காவலனான யமனின் வலிய தூதர்கள் போல ஏகினர் போர்க்களத்தில் இறந்தவர்களினது உயிர்களை கொண்டு தம் நகருக்கு சென்றனர். வஞ்சனையான் தன் தூதரும், வஞ்சகனாகிய ராவணன் தூதர்களும் தம் நகர்வாய் ஏகினர், தமது நகரமாகிய இலங்கைக்கு சென்று ராவணனை பார்த்து இன்று நடந்த போர்க்களத்தில் அரக்க வீரர்கள் 7 கொல்லப்பட்ட செய்தியை சொல்ல வருகிறார்கள். ஏகி தனி மன்னன் இருந்துழி ஓகை பொருள் இன்று என உள் அழியா வேகத்து அடல் வீரர் விழிந்த எல்லாம் சோகத்தோடு இறைஞ்சினர் சொல்லினரார். ஏகி தூதர்கள் இலங்கை மாநகருக்குள் நுழைந்து தனி மன்னன் இருந்துழிப்புக்கு இறைஞ்சினர். ஒப்பற்ற தங்கள் மன்னனாகிய ராவணன் தனித்திருக்கக்கூடிய இடத்திற்கு சென்று அவனை வணங்கி ஓகை பொருள் இன்று என, உவகை தான் ஓகைன்னு எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே மகிழ்ச்சிக்குரிய செய்தி ஏதாகிலும் சொல்லுதற்கு இருக்கிறதா என்று கேட்க, உள் அழியா மனம் வருந்தினர்கள் ஆகிய தூதுவர்கள். மன்னனோ சந்தோஷமா கேட்கிறா என்னன்னு, அவங்ககிட்ட எப்படி சோகத்தை சொல்றது? ஆகவே வருந்தினவராய் அத்தூதர் வேகத்து அடல் வீரர், போர் செயலில் வல்லமையும் அஞ்சாமையும் உடைய படைத்தலைவர் அவர்தம் படையும் விழிந்த எல்லாம் இறந்து போயின என்று செய்தியை கேட்டு சோகத்தோடு சொல்லினர். வருத்தத்தோடு அந்த தூதுவர்கள் ராவணனிடம் இறந்து போன படைத்தலைவர்களினது பெருமையை சொல்லி அவர்கள் போர்க்களத்தில் இறந்து போனார் என்ற செய்தியை இந்த களத்தூதர்கள் சொல்லுகிறார்கள். சொன்னார் அவர் சொல் செவியில் தொடர்வோன் இன்னாத மனத்தின் இலங்கையர்கோன் வெண்ணாக உயிர்ப்பினன் விம்மினால் அண்ணா நிலை கண்டு அயல் நின்று அறைவான்.
சொன்னார்கள். தூதுவர்கள் படைத்தலைவர்கள் வதை உண்ட செய்தியை சொன்னார்கள். அவர் சொல் செவியில் தொடருவோன். அந்த தூதர்கள் கூறிய சொல்ல காதுல கேட்ட மாத்திரத்தில் இன்னாத மனத்தின் இலங்கையர்கோன் துன்பமற்ற மனத்தை உடையவனாகிய இலங்கையின் மன்னன் வெண்ணாக உயிர்ப்பினொடு கொடிய நாகம் போன்ற சீற்றத்துடன் பெருமூச்சை விட்டு விம்மினன் பொறுமினன் அண்ணான் நிலை கண்டு தன் முன்னே இவ்வளவு பெரிய சக்கரவர்த்தியாய் இருந்த ராவணன் கலங்கியதை கண்டு அண்ணான் நிலை கண்டு அப்படிப்பட்ட நிலையில் இருந்த ராவணனை பார்த்து அயல் நின்று அறைவான் பக்கத்தில் நிற்கக்கூடிய மகர கண்ணன் என்கின்ற அரக்கன் ராவணனுக்கு இந்த சமயத்தில் உதவி செய்வதாக சொல்லி முன் வருகிறான். நான் போருக்கு செல்லுகிறேன் என்று அதை அடுத்த வகுப்பில் தொடரும்.